எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். தூய ஆவியாரின் குரலுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அது அவரின் பிரசன்னத்தை இழந்து போக பண்ணும். அவரின் குரலை கவனமாக கேட்கும்படி ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் நம் இதயத்தை ஆட்கொள்வதாக. அவர்களோ அவருக்கு எதிராக எழும்பி அவரது தூய ஆவியை துயருறச் செய்தனர். ஆதலால் அவரும் அவர்களின் பகைவராய் மாறினர். இயேசு சொன்னார், நான் உங்களோடு இணைந்திருப்பதைப் போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் இறைத்திருவசனம் 4. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதன் வாயிலாக அவரோடு இணைந்து இருக்கிறோம். உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தால் கடவுளின் பிரசன்னம் உங்கள் வாழ்விலே நிலைத்திருக்கும். உங்கள் வாழ்விலே கடவுளின் பிரசன்னம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உங்கள் எல்லா தீர்மானங்களிலும் கடவுளுக்கு முதலிடத்தை தர வேண்டும். அதாவது நீங்கள் கடவுளின் விருப்பத்தை நாடி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு தீர்மானத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும். இந்த பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொண்டால் அவர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வழிகாட்டுவார். யோசுவா அதிகாரம் 9 இதை பதிவு செய்கிறது. யோசுவா சிபயோனியருடன் உடன்படிக்கை செய்தார். உண்மையில் சிபயோனியர் தங்கள் பாதுகாப்பிற்காக தந்திரமாக இஸ்ரேல் மக்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டனர். யோசுவா ஆண்டவரின் வழிநடத்துதலை நாடவில்லை. எனவே இது நடந்தது. திருவிவிலியத்திலே அநேக மனிதர்களின் கதைகள் தங்கள் சொந்த வழிகளிலே நடந்து கடவுளின் பிரசன்னத்தை இழந்து போனதை காட்டுகிறது. சிறியதோ பெரியதோ காரியம் எதுவானாலும் கடவுளின் விருப்பத்தை நாடுங்கள். தூய ஆவியார் உங்களை தூயவராக திருநிலைப்படுத்த நீங்கள் அனுமதிக்கும் போது கடவுளின் பிரசன்னம் உங்கள் வாழ்விலே நிலைத்திருக்கும். நீங்கள் தூயோராவதை கடவுளின் திருவுளம். நாம் தூய ஆவியின் பிரசன்னத்தாலும் அக்கினியாலும் தூயவராக்கப்படுவதற்கே தூய ஆவியார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் அனுதினமும் தூய ஆவியின் பிரசன்னத்தை எந்த அளவு அதிகமாக உணர்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் அதிகமாக தூய்மையாக்கப்படுவீர்கள். தூய ஆவியாரும் நீங்கள் மாற வேண்டிய காரியங்கள் அல்லது கொடுக்க வேண்டிய காரியங்களை குறித்து உங்கள் காதில் கிசுகிசுப்பார் அல்லது உங்கள் கவனத்தை கொண்டு வருவார். உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவார். நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் போது அவரின் பிரசன்னம் தினமும் உங்கள் வெளிப்படையான கூட்டாளியாக இருக்கும். தொடர்வோமா நண்பர்களே?